இந்த கேன்சர் பற்றி நான் ரொம்ப அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ளவன். எனக்கும் அந்த அடையார் ஹாஸ்பிட்டல் டாக்டர் சாந்தாம்மா இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் அவங்களுக்கு ரொம்ப தொடர்புடையவங்க. அவங்கள மாதத்துக்கு 2 வாட்டியாவது நான் போய் பார்க்காம இருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு பிரியத்தோடு அவங்க என் மேலே இருந்தாங்க. என் கேன்சருக்கு எனக்கு எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இதில் வந்து சார் டாக்டர் கடிப்படி உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். எங்கள் ஊர் காயல்பட்டினம், தட் திருச்செந்தூர் பக்கத்தில். எங்கள் ஊரில் பாப்புலேஷன் ஒரு 35,000 தான் பாப்புலேஷன். அதில் பாதி பேர் தான், ஒரு 15,000 பீப்புள் தான் ஊரில் இருப்பாங்க. மற்றெல்லாம் உங்களுக்கு தெரியலாம், வெளிநாட்டுக்கு போய் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க. அந்த 15-20,000 பாப்புலேஷனில் ஒரு மாதத்துக்கு 4 பேர் கேன்சரால் இறக்குறாங்க. 4 பேர் இறக்குறாங்க ஒரு மாதத்துக்கு. அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேன்சர். என்ன கேன்சர், ஒரு டைப் ஆஃப் கேன்சராக இருந்துச்சுன்னா we can find out the reason என்னென்று தெரியும்னு சொன்னாங்க. ஸோ இதில் வந்து நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி டாக்டர் சாந்தாம்மாவை நான் ஊருக்கு கூப்பிட்டு போனோம், இதெல்லாம் பார்த்தோம், ஒன்றும் சரி வரல. எங்கள் ஊரில் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. இப்போது டாக்டர் விஜயலட்சுமி எனக்கு அறிமுகனாங்க. அவங்க அப்பா எங்களுக்கு லயன்ஸ் கிளப் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட். அது மூலமாக டாக்டர் அம்மா பண்ணாங்க. ஐ வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் ஹர். இந்த கேன்சர் விஷயத்தில் ட்ரீட்மெண்ட்டில் நான் பார்க்குறேன், 40 லட்சம் 50 லட்சம்னா சர்வசாதாரணமாக செலவு பண்ண வேண்டியிருக்குது. த எண்ட் ரிசல்ட் இஸ் ஜீரோவாக தான் ஆகுது. இவ்வளோ செலவு பண்ணி நமக்கு எதாவது கிடைக்கும்னு பார்த்துச்சின்னா அதுவும் இல்லாமல் ரொம்ப ப்ரிவென்டிவ் கேரில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களும் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கும் கஷ்டப்பட வச்சு கடைசியில் எண்ட் ரிசல்ட் இஸ் ஜீரோவாக தான் ஆகுது. இப்போது ஒன்று போனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அப்படி இல்லை எம்ஜிஎம், அப்போலோ, அங்கே தேனாம்பேட்டில் இருக்க அப்போலோ, இந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் போகணும். இந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு நடுத்தரமான ஒரு ஹாஸ்பிட்டல்ஸு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான இது அவ்வளோ இல்லை, சிட்டிலேயும் சரி மற்ற ஊருக்குலேயும் சரி. அப்போ டாக்டர் விஜயலட்சுமி பேசிகிட்டு இருக்கும்போது வாட் ஐ அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் ஹர், அந்த கேப்பை நாங்கள் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஐ காட் இன்ட்ரெஸ்டட் இன் ஹர். என்னம்மா எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், த்ரூ லயன்ஸ் கிளப் நாங்கள் என்ன பண்ணலாம், அதை மாதிரிலாம் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட்டு இப்போ இந்த வர்ற வருஷத்துக்கு ஒரு 70 lakhsக்கு நாங்கள் ஒரு பஸ்ஸு கொடுக்கலான்னு கூட இருக்கிறோம். அதாவது இந்த ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அதுக்கு கொடுக்கலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கிறோம். அது ஒன்லி ஃபார் கேன்சருக்கு தான், கேன்சர் பஸ்ஸு அந்த இருக்கு இல்லையா, அது பண்ணலான்ட்டு கூட இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி கேன்சர் வந்து எங்கள் லயன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷ்னலில் வந்து கேன்சரை ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஒரு 5 years தான் எடுத்துருக்குறாங்க, ப்ராஜெக்டாக எடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையிலையும் நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறோம். இப்போ நீங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கீங்க, எல்லாம் இறைவன் பொருட்டு இங்கே வர்றவங்க இங்கே நிறைய பேர் வரக்கூடாதுன்னு தான் நான் வேண்டிக்கணும். ஏன்னா அப்படி வர்றவங்க வந்த நல்ல குணத்தோடு சந்தோஷமாக திரும்பி போகணும். அதுக்கு ஆண்டவனுக்கு கிருபை புரியணும் நமக்கு. அது உங்களுடைய நல்ல குணத்தாலையும் நல்ல ட்ரீட்மெண்ட்னாலையும். அது வந்து சொல்லுவாங்க டாக்டர் பாதி, ஏன்னா மனுஷன் பேஷண்ட்டு பாதி. அவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீ மஸ்ட் பி ஹாப்பி, ஹீ மஸ்ட் பி சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் ட்ரீட்மெண்ட். இந்த டாக்டர்கிட்ட போனால் நான் டாக்டர்கிட்ட போகணும்னு சொல்லி போவோம்மா, போய் பார்த்தா என்ன செய்யுதுன்னு கேட்பார். எனக்கு என்னமோ செய்யுது அது சொல்ல வராது, ஒன்றும் செய்யாத மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ டாக்டரை பார்த்தா நல்ல நமக்கு நம்பிக்கையான ஒரு டாக்டரை பார்த்தாங்கண்டா அது ஆல்மோஸ்ட் நமக்கு சுகமாகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு இது இங்கேயும் அந்த ஒரு ஃபீலிங் இங்கே வர்றவங்களுக்கு ஏற்படணும். இங்கே வந்தாவே பாதி குணமாக ஆகிடணும் விதவுட் எனி மெடிசன். அந்த மாதிரி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், வேண்டிக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.